இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறதுக்கு, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கு, கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு, ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதில் டேக் பண்ணுறதுக்கான கண்டென்ட் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம், நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஆனால் கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, காம்படிட்டிவ் அனாலிசிஸ், ஆப்போசிட்டில் இருக்கிறவ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறான், அவனோட ப்ராடக்ட் எந்த மார்க்கெட்டில் எவ்வளோ போயிருக்குது, திருப்பூரில் எவ்வளோ சேல் ஆயிருக்குது, கோயம்புத்தூரில் எவ்வளோ சேல் ஆயிருக்குது, இது எல்லாமே மார்க்கெட் அனலைசிஸில் இதுலேயே வந்துடுது. ஒரு பேப்பர் நியூஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதை எடுத்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. நம்ம வந்து நியூஸ் பேப்பரை பார்த்து ஒரு சர்ஃப் எக்ஸல் வந்து திருப்பூர்ல இத்தனை சேல் ஆயிருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஏன் சேல் ஆகல அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர்லயே ஏதாவது ஒண்ணுல இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் ஆட் எத்தனை வந்திருக்குது, அங்க ஆட் ஏன் வரல, இங்க ஆட் கொடுத்ததுனால வியாபாரமாச்சா, அங்க ஆகலையா, இதெல்லாம் வந்து நம்மளா போய் பண்ண அப்படின்னா சாத்தியமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு மாசமாவது ஆயிரும், அத்தனை பேருக்கு ஹையர் பண்ணணும், அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், மார்க்கெட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா இதுல வந்து ChatGPT வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது அதே அனலைஸ் பண்ணி எங்க பிசினஸ் ஆயிருக்குது, எங்க பிசினஸ் ஆகல அப்படிங்கிறது கிராஃப் முதற்கொண்டு நம்மளுக்கு போட்டு கொடுத்துரும். அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். இதுல வந்து HR, சேல்ஸ், SEO எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட் ரைட்டிங், இமெயில் அனுப்புறதுக்கு எனக்கு இமெயில் அனுப்ப தெரியல அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இமெயில் அனுப்புறதுக்கு எனக்கு தெரியல, ஒரு கம்ப்ளைண்ட் போடணும்னு தெரியல, ஆனா எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இமெயில் அனுப்பணும் அப்படின்னா நான் வந்து அதை வந்து ChatGPT விட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எனக்கு இந்த அட்ரஸுக்கு ஒரு மெயில் அனுப்பணும், இவங்களுக்கு அனுப்பணும், எனக்கு இதான் பிரச்சனை, நன்றி வணக்கம், அவ்வளவுதான் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துரும். ப்ரொஃபஷனலா இங்கிலீஷ்ல எனக்கு இது தமிழ்ல கொடுத்துட்றோம், எனக்கு இங்கிலீஷ்ல மெயில் அனுப்பணும் அப்படின்னா இதை சொல்லிட்டு எனக்கு இது இங்கிலீஷ்ல மாத்தி கொடு அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த செகண்ட் இங்கிலீஷ்ல மாத்திரும், டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா அது மாற்றும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு கலெக்டர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? அது சொல்லிடும். ஆனா நம்மளுக்கு தெரியாது, மாத்தி கொடுத்துருச்சுன்னு எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். என் ஃப்ரெண்டு ஆடிட்டர் GST ஆஃபீஸருக்கு ஒரு மெயில் போடும் பொழுது இந்த மாதிரி சொல்லிருச்சு, இஃப் யூ நாட் டேக் எனி ஆக்ஷன் ஐ வில் டேக் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. அது உடனே அந்த மேடம் உடனே கால் பண்ணி, ஏங்க இதுல ஒண்ணுமே இல்லாத விஷயம், சாருகாயம் தான் அது, ஆனா நீங்க என்னமோ காலை உடஞ்ச மாதிரி மெயில் போட்டிருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு. அவனுக்கே தெரியல, இந்த மாதிரி வந்திருக்குது, நீ என்ன படிச்சு பார்த்தியா, இல்ல வந்துச்சு, நீ சொன்ன காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்ட அப்படின்ட்டான். அது கூப்பிட்டாங்க, மேல போனாங்க, இங்க வாருங்க இது ரவுண்ட் பண்ணி கொடுத்து, இதெல்லாம் நீங்க என்ன இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு. இல்ல சார் கஸ்டமர் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டு அதுக்கப்புறம் நீ படிச்சு பாரு, இல்லைன்னா அந்த மறுபடி டிரான்ஸ்லேட் ஆன மெயில திருப்பி காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு தமிழ்ல மாத்திடணும். ஸோ தமிழ்ல மாத்திட்டோம்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சிடும், அதை ஒருக்க படிச்சு பார்க்கலாம். நம்மளுக்கு மறுபடியும் இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா அதை படிச்சு பார்க்கலாம். அப்ப அங்க திருத்தங்கள் பண்ணிட்டு திருப்பி ChatGPT கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இதுல எது திருத்தம் பண்ணாத, எந்த திருத்தமும் பண்ணாத, இருக்கிறத அப்படியே கொடு, நீயா இதை ஆட் பண்ணாதேன்னு சொல்லிட்டா சரிங்க சாமி நீ சொல்றத பண்ணி கொடுத்துட்ற அப்படின்ட்டு பண்ணி கொடுத்துரும். எச்சா எதுவும் பண்ணாது. நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுனா தான் அது ஏறிக்கு வந்துடும். ஸோ நம்ம ஏத்துறதும் இறக்குறதும் நம்ம கையில தான் இருக்குது. குட்டிச்சாத்தாங்கிட்ட வேலை வாங்குறது நம்ம கையில தான் இருக்குது. நமக்கு ராங் கமெண்ட் கொடுத்துட்டோம்னா போய் திரும்பி நம்மளே அடிச்சிடும். ஓகே, இதுல அவுடேட்டட் டேட்டா 2022 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, பட் இப்போ வரைக்கும் எல்லா டேட்டாவும் அதுக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் கிரியேட் பண்ணப்போ அவன் போட்டிருப்பானாட்டு இருக்குது. 2022 தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. அப்போ இருக்கிற டேட்டா படி டோட்டலாக எல்லாத்தையுமே அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருச்சு, எல்லா டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்குது. எப்போ எங்கே மழை பெஞ்சது, எவ்வளோ மழை பெஞ்சதுங்கிற வரைக்கும் அதுக்கிட்ட இருக்குது, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ கேட்டாலும் சொல்லும். சரிங்களா? ஹாலுசினேட் அப்படிங்கிறது என்னன்னா அதுவே முடிவு பண்ணிக்கும் இது மாதிரி இருக்குமோ. நம்ம கேட்கும் பொழுது, ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது ஒரு பதில் வரும். ஒரு ஒரு கட்சி தலைவரோ இல்ல ஏதோ ஒரு பெரிய அளவு எங்க பிறந்தார் அப்படிங்கிறப்போ அவர் இந்த ஊருக்காரர் தானே, அப்ப இங்கதான் பிறந்திருப்பாரு, தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழ்நாடு தான் பிறந்திருப்பாரு, தமிழ்நாட்டுல பிறந்தாரு அப்படின்றோம். ஆனா அவர் ஆந்திராவில் பிறந்திருப்பாரு. இது மாதிரி அதே முடிவு பண்ணிக்கும். இது மனிதன் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படித்தான் அது யோசிக்கும். அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் மாதிரி ஒரு மனிதன் எப்படி யோசிப்பான், இவர் தமிழ்நாட்டுக்காரர்னா தமிழ்நாட்டில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது, சரி தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிடும். ஆனா அது வந்து ஆந்திராவில் பிறந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹாலுசினேட் சொல்லுவாங்க. அதே ஒன்றை நினைச்சு நம்மளே முடிவு பண்ணிக்குவோம். நான் நினைச்சேன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம்ல, அது மாதிரிதான் அதுன்னு நினைக்கும். ஸோ இதுதான் வந்து அது அந்த மாதிரி வரும் பொழுது அது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து அதை வந்து நம்பக்கூடாது. 100% இட்ஸ் நாட் அக்யூரேட், இட்ஸ் நாட் கரெக்ட். அது தவறு செய்யும், மனிதனை விட தவறு செய்யக்கூடியது. நான் சொன்ன மாதிரி லெட்டர்லேயே மாற்றி அடிச்சு கொடுத்து நம்மளை மாட்டி விட்டுரும். அதனால எல்லாத்தையுமே வந்து சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். சென்சிட்டிவ் டேட்டா
இந்த பாஸ்வேர்டு, பேன் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது எடுத்துக்காது. ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா அதோட பேட்டர்ன் இருக்கும். பேன் நம்பர்னா 10 டிஜிட், இடையில 4 டிஜிட் நம்பர் வரும், கடைசியாக ஒரு லெட்டர் வரும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வந்தால் பேன் நம்பர். அது வேலிட் பேன் நம்பரா இல்லையான்னு கூட அது தெரியாது. அது பேன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும். ஆதார் நம்பர் 12 டிஜிட் போட்டோம்னா அது 12 டிஜிட்ல இருக்கும், 0ல் ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ அந்த பேட்டர்னை தான் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்குமே தவிர அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணாது. நம்ம ஆதார் நம்பரோ டேட்டாவோ பாஸ்வேர்டோ கொடுத்து இதனுடைய பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்னா இதை எடுத்துக்காது. போய் கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி இதில் போய் யூஸ் பண்ணிக்கிங்க, இதை பண்ணிக்கன்னு சஜஸ்ட் பண்ணுமே தவிர அதை எடுத்து வச்சுக்காது. ஏன்னா சென்சிட்டிவ் டேட்டா எதையுமே ஸ்டோர் பண்ணாது. நம்மளும் அதுக்கிட்ட சென்சிட்டிவ் டேட்டா கொடுக்கக்கூடாது. இவனுக்கு வந்து உத்தமனாட்ட பேசுவாங்க, டேட்டாவை நாங்கள் எல்லாம் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம், எல்லாம் பண்ண மாட்டோம்னு கொடுப்பாங்க. இந்த ஜிப்லி இமேஜ் மாதிரி லட்சக்கணக்கில் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்குவான். ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுறக்காரன்னு வச்சுக்குவோம். ஸோ அதனால சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த நாட் ட்ரெயின்டு ஆன் யூ, நம்மளுக்காக ட்ரெயின் பண்ணல, நம்மளை வச்சு ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, நம்ம சொல்றதுக்காக ட்ரெயின் பண்ணல. அதாவது அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கன்னா நம்மளுக்காக அதை ட்ரெயின் பண்ண கிடையாது. சரிங்களா? நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு அதை யூஸ் பண்ணிக்குமா தவிர நம்மளை வச்சு அதை ட்ரெயின் பண்ணிக்காது அப்படிங்கிறத கான்செப்ட். சரிங்களா? அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து அந்த பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா, இது என்ன சொன்னாலும் கேட்குது, அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிட்டோம்னா யூஸ் பண்ணிக்குமா, திரும்ப சொல்லுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த சென்சிட்டிவ் டேட்டாவை மட்டும் எடுத்துக்காது. அவன் ப்ரோக்ராம் பண்ணவனே அப்படிதான் பண்ணி வச்சிருக்கான். டீப் சீக்கு, சாட் ஜிபிடி எதா இருந்தாலும் சரி எடுத்துக்காது. அதே மாதிரி இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டையும் நம்மளுக்கு கொடுக்காது. அமெரிக்கா பற்றி கேட்டால் சாட் ஜிபிடி கொடுக்காது, சைனா பற்றி கேட்டால் டீப் சீக் கொடுக்காது. ஸோ இது அதுன்னு இல்லை, டீப் சீக்கிட்ட அமெரிக்கா கேட்டாலும் கொடுக்காது. இது வந்து சென்சிட்டிவ் கண்டென்ட், நான் என்ன கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடும். என்னை அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடும். ஸோ அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளதான் அது வேலை செய்யும். ஆனால் அதுக்குள்ளேயே இவ்வளோ வேலை செய்யுது. இந்த ப்ராம்ப்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது தான். இந்த சீன் தெரியும்னு நினைக்கிறேன், எந்திரன் படத்தில் வர்றது. ப்ராம்ப்ட் கட்டளை, நாம என்ன சொல்றோமோ அதை செஞ்சிடும். அந்த படத்தில் அதை சொல்லுவாங்க, சிட்டி அந்த டிவியை போடுங்க, நேராக போய் டிவி தூக்கி கீழே ஓட்டுரும். சரியா? டிவி போடுன்னு சொன்னா தூக்கி போட்டுரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? டிவி ஆன் பண்ணுன்னு சொல்லணும். டிவி ஆன் பண்ணுன்னு சொன்னா தான் ஆன் பண்ணும். இன்னும் இதா போனா டிவி சுவிட்ச் ஆன் இருக்குதான்னு பாரு, அதுக்கப்புறம் டிவி ரிமோட் எடு, ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். டிவி ஆன் பண்ணணும்னா போய் டிவி ஆன் பண்ணிட்டே இருக்கும், ஆன் ஆகல. டிவி சுவிட்ச் ஆன் பண்ணிருக்கணும்ல, சார்ஜர் ஆன் பண்ணா தானே சார்ஜ் ஆகும். டிவி போடுன்னு சொன்னா போட்டுரும். ஸோ அப்போ அந்த ப்ராம்ப்ட் கட்டளை நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக்கா கிளியரா இருக்கணும். ரொம்ப கரெக்டா கொடுக்கணும். ரொம்ப கரெக்டா கொடுத்தா பக்காவான ரிசல்ட் வரும். இல்லை என்றால் நம்ம கேட்கறதுக்கு தான் வரும். நீங்களும் நானும் ஒரே விஷயத்தை தான் கேட்போம். நான் எப்படி கேட்கறேங்கிறத பொறுத்து எனக்கு ரிசல்ட், நீங்க எப்படி கேட்கறீங்கள பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட். சரிங்களா? அதே மாதிரி நீங்க கேட்டுட்டீங்க, ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்க, அது பதில் சொல்லிருச்சு, நீங்க கேட்ட பதில் வரல, அப்போ வந்து இன்னும் வந்து அதை யோசிக்கிறீங்க. அப்ப நம்ம எப்படி கேட்டா அந்த பதில் வரும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். யோசிச்சு அடுத்தது நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ், அதுல வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி வரல அப்படி வரலன்னு அடுத்தடுத்த கேள்விகளை சொல்லும் பொழுது அது வந்து அது ட்ரெயின் ஆகிக்கும். ட்ரெயின் ஆகிட்டு இதைத்தான் கேட்கறான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அது நம்மளுக்கு பதில் கொடுக்கும் அப்படிங்கிறதான். அதான் யூஸ்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கொரிஸ். ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இருக்குது, ஒரு எக்ஸல் சீட்லயே ஏதாவது ஒன்று போடுறீங்க, கணக்கு போடுறீங்க, எடுத்ததையுமே எனக்கு இதெல்லாம் பண்ணி எனக்கு இதை ஆன்சர் கொண்டு வந்து கொடுன்னா கொடுக்காது. மிஸ்டேக் நடக்கும், ஏதாவது தப்பு இருக்கும், நம்மளே தப்பா சொல்லிடுவோம். நம்ம அவ்வளோ யோசிச்செல்லாம் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு இந்த காலம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த காலத்தை ஆட் பண்ணிட்டேன், ஒரு 4 காலம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ண காலத்தில் எனக்கு எடுத்து எனக்கு ரிசல்ட் கொடு அப்படின்னு அடுத்து கொடுத்தோம்னா அதை ஆட் பண்ணதெல்லாம் எடுத்து கொடுக்கும். 4 காலத்தை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போடு, எனக்கு இது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடு அப்படின்னா அது அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கொடுக்கும் பொழுது அது ஆன்சர் வர்றதுக்கு யோசிக்கும். எதை ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், எதை ரெண்டாவது சொல்லிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும். ஸோ 1 by 1 அது வந்து டெவலப் பண்ணும் பொழுது அதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு அது புரியும். நம்ம இதைத்தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம், டேலி பண்ணிருச்சு, அடுத்து 4 காலம் ஆட் பண்ண சொன்னோம், ஆட் பண்ணிருச்சு, மொத்தத்தையும் கூட்டி எனக்கு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லிட்டோம். இது என்னன்னா அந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணணும், மொத்தமா யூஸ் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணணும். தமிழ்லேயே யூஸ் பண்ணலாம், ரொம்ப தூய தமிழ்ல யூஸ் பண்ணலாம், டைப் பண்ணலாம், வாய்ஸ் போடலாம். வாய்ஸ் போடும் பொழுது அந்த உச்சரிப்பு மாறும் பொழுது ரிசல்ட் வர்றது பிழைகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து தமிழ்ல டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தெளிவாக சொல்லிடும். தமிழ்ல டைப் பண்ணிட்டு எனக்கு இது இங்கிலீஷ்ல மாத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல மாத்திட்டு மறுபடியும் அதை திருப்பி அதுகிட்டே சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கு எனக்கு இந்த வேர்டுக்கு மீனிங் தெரியல, இது ஏன் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன், இதுக்கு இந்த மீனிங், இது டெக்னிக்கலா உங்களுக்கு தெரியல, இதுக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னா அதையும் சொல்லிடும். அதுக்கப்புறம் அது வந்து இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு ஏன் அதை வந்து நீ இதை யூஸ் பண்ணேன்னு கேட்டா எனக்கு இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிக்கிறனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு இனிமேல் இந்த மாதிரி சொல்லாத, எனக்கு தெளிவாகவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த டைம் அது தெளிவாக சொல்லும்.
ஸோ அதுதான் அந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது. ப்ராம்ப்டை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்பராக பண்ணுறோமோ ப்ராம்ப்ட் வில் ஒர்க். சரிங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் பார்சிங் சொல்லிக்கிறோம்ல, ஒரு விஷயத்த வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்டை வந்து கேள்வின்னு சொல்லலாம், கட்டளைன்னு சொல்லலாம், கமாண்ட் இந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அந்த வேர்டை வந்து ஒரே வேர்டுக்கு பல பல மீனிங் இருக்கும், பல வார்த்தைகளுக்கு ஒரே மீனிங் இருக்கும். அப்போ அந்த பல வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும் பொழுது வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணணும். ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம்னா அது வேற மாதிரி சொல்லும், இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணோம்னா வேற மாதிரி சொல்லும். ஏன் அந்த மாறுபாடு வருதுங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி யோசிச்சு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்தமான ரிசல்ட்டை நம்ம தான் வாங்கிக்கணும். அது ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க லட்சம் ரிசல்ட் கேட்டாலும் கொடுத்துட்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு தேவையான ரிசல்ட்ல நம்ம தெளிவா இருக்கணும். எனக்கு இந்த ரிசல்ட் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் வர வரைக்கும் எப்படி ஏன்னா நம்ம வந்து ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கிறோம். அது நம்மளை வச்சு ட்ரெயின் ஆகுது, நம்ம அதை வச்சு ட்ரெயின் ஆகிறோம். ட்ரெயின் ஆகும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் பயன்படுத்தும் பொழுது மாற்றி மாற்றி பயன்படுத்தி அதுக்கான ரிசல்ட்டை நம்ம தான் வாங்கிக்கணும். அப்படிங்கிறது அந்த பார்சிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளையும் மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டுங்கிறது. ஸோ எதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இந்த காமெடியில் வர மாதிரி தான். வாக் ப்ராம்ப்ட்ஸ், அர்த்தமில்லாத வார்த்தைகள். நம்மளுக்கு பேச்சு வழக்கில் ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கும், அந்த மாதிரி முடப்படுறான் அப்படிம்போம். அது முடப்படுறான்னா அதுக்கு புரியாது. நீ ரொம்ப முடப்படுற அப்படின்னா அது புரியாது. நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னோம்னா அது புரிஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி அர்த்தமில்லாத வார்த்தைகள் வந்து நம்ம ஊர்ல வந்து முக்கால்வாசி அப்படித்தான் பேசுவோம். அதனால பேசும் பொழுது அந்த வார்த்தை பிரயோகம் வந்து வாய்ஸா போடும் பொழுது நிறைய அதுக்கு புரியாது, டைப் பண்ணும் போதே புரியாது. அந்த வட்டார வழக்கை பயன்படுத்தும் பொழுது அதுல வந்து நம்ம அந்த வார்த்தை பிரயோகத்தை வந்து கட் பண்ணிக்கணும். அது ஒரு சில வார்த்தைகள் எடுத்துக்கும், ஒரு சில வார்த்தைகளை அதனால் எடுத்துக்கொள்ள முடியாததால் அது வந்து திணறும். அப்போ வந்து அந்த வாக் ப்ராம்ப்ட்ஸ் இல்லாம தெளிவான வார்த்தைகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வார்த்தைகளுக்கு ஒரே மீனிங் இருக்கும், அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி பயன்படுத்தி பண்ணணும். இதுல அந்த கான்செப்டே வந்து அந்த போர்டில் வந்து விற்கப்படும் மட்டும் எழுதுனா எதை வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விற்கப்படும்னா போர்டையா வைக்க போறேன், அப்ப அதுக்கு அது எதுவுமே தேவையில்லையே. இதுல ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும்னு பார்த்திபனோட கான்செப்ட் பார்த்தா அதுவும் வந்து வாகு அர்த்தம் இல்லாம தான் இருக்கும். அப்ப மற்றவனால என்ன கெட்ட மீனா வைக்கிறேன் அப்படின்னு கேட்பான். ஸோ நல்ல மீன்கள் வைக்கலாம், மீன்கள் அப்புறம் நல்லா தானே இருக்கு, நல்ல மீன்கள் வைக்கணும், மற்றவங்க கெட்ட மீனா வைக்க, இங்க வைக்கலன்னு இத்தாலியில வைக்கிறேன்னு கேட்பான். ஸோ மீன்கள் விற்கப்படுனா மீன் தான் இருக்குதுல, அப்புறம் என்ன வைக்கிறோம், கடைசியில் பார்த்தாலும் அது ஒன்றும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ப்ராம்ப்ட் வந்து தெளிவா இருக்கணும். அப்போ வந்து அந்த அர்த்தம் இல்லாமல் அர்த்தத்துடன் சரியாக அந்த வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி நமக்கான இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். பிரைவேட் டேட்டா ஷேர் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி சொல்லிட்டோம். டோன்ட் அஸ்யூம் இட்ஸ் ஆல்வேஸ் அக்யூரேட். இது வந்து அக்யூரேட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறத 100% இட்ஸ் நாட் அக்யூரேட். ஒரு 80% இருக்கும். அந்த டிஎன்பிசி குரூப் 1க்கு வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க எழுதலாமான்னு கேட்டோம், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டோம். அப்ளை பண்ணலாம், எஸ் அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிச்சு. அப்புறம் நம்ம அண்ணன் பார்த்துட்டு, பிரதர் அது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படி இல்லையே பிரதர் அப்படின்னு சொன்னார். செக் பண்ணி பார்த்தா ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதில். அப்போ இது எஸ்ன்னு சொல்லிடுச்சு. நான் கஸ்டமர்கிட்ட எஸ்ன்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு, அதே அந்த டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி இதுக்கு அப்லோட் பண்ணிட்டு அப்படின்னா, அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லும், எனக்கு இதுல இருந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டா சொல்லும், யாருக்கு என்ன ஃபீஸ்ன்னு கேட்டா சொல்லும், பிஎஸ்டிஎம் யாருக்கு வேணும்னு கேட்டா சொல்லும். இந்த மாதிரி என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுல இருந்து அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து எடுத்து சொல்லும். பொதுவா போயிட்டு எனக்கு இது கேளுன்னா அது போய் நெட்ல இருந்து எடுத்துட்டு வந்துடும். எவனா ஒருத்தன் சொல்லியிருப்பான் ஆமா எழுதலான்னு, அதை போய் எடுத்துட்டு வந்து ஒரு பிளாக்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஆமா எழுதலான்னு சொல்லிடும். இதே நோட்டிபிகேஷன் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆன்சரா கொடுக்கும். சரிங்களா? அது அந்த மாதிரி இந்த மாதிரி இதுதான் மெயின். பொதுவா போய் கேட்காம நாங்கள் நோட்டிபிகேஷனை கொடுத்துட்டு அதுல இருந்து கேட்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். நீங்க புக்கெல்லாம் அந்த சிட்டி ரோபோ வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சிரும், எல்லா புக்கையும் எடுத்து ஸ்கேன் பண்ணும். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து அது பெருசா இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சோம். ஆனா இப்ப பண்ணுது. பிடிஎஃப் புக் எத்தனை இருந்தாலும் உள்ள அப்லோட் பண்ணிட்டு அப்படின்னா, பொன்னியின் செல்வன் ஒரு 5 பாட்டு இருக்குது, 5 பாட்டையும் நீங்க உள்ள அப்லோட் பண்ணிடுறீங்க. அப்லோட் பண்ணி விட்டுட்டு பொன்னியின் செல்வன் வந்து எனக்கு வந்து சம்மரி பண்ணி கொடு, அதோட சம்மரி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜில் கொடுன்னா அது ஒரு பேஜில் கொடுக்கும். கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 10 பேஜில் கொடுன்னா 10 பேஜில் கொடுக்கும். ஸோ இதுல வந்து எனக்கு பொன்னியின் செல்வன்ல பொன்னியின் செல்வன் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, பொன்னியின் செல்வன் யாருங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து எடுத்து கொடுக்கும். எந்த இஷ்யூ எங்க நடந்தது, என்ன பிரச்சனையாச்சு, வந்தியத்தேவன் எங்க போனா எங்க வந்தான், இப்படிங்கிற கேள்விகள் நம்ம கேட்க கேட்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஆனா அது 2 செகண்ட்ல படிச்சிருது, அந்த புக்கவே படிச்சு முடிச்சிருது.
அந்த பிடிஎஃப்ல இருக்கிற அத்தனையும் படிச்சிருது. இங்கிலீஷ்ல கேட்டாலும் சொல்லுது, என்ன லாங்குவேஜ்ல கேட்ட 800 லாங்குவேஜ் தெரியுது, 800 லாங்குவேஜ்க்கு மேல இருந்தாலும் தெரியும். எல்லா லாங்குவேஜ்லயும் பதில் சொல்லுது. ஒரு மொழி தெரிந்து கொள்கிறது, பல மொழிகளை பேசுகிறது. சரிங்களா? அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இந்த இதில் சொல்லிக்கிற மாதிரி தான் கிராஸ் செக் பண்ணிக்கணும். இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். சோல் டிசிஷனை எடுக்கக்கூடாது. இப்போ டிஎன்பிசி குரூப் 1 எழுதும்போது எஸ்ன்னு சொல்லிருச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உடனே அண்ணன் வந்து எனக்கு அது எஸ்ன்னு சொல்லல, எஸ் இல்லை பிரதர், அது வந்து எழுத முடியாது அப்படின்னு சொன்னார். நானா முடிவெடுத்துட்டேன். உடனே முடிவெடுத்ததுனால அது தப்பாயிருச்சு. அப்போ வந்து நம்ம வந்து மேனுவலா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ உடனே நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லது 4-5 பேர் கூட்டா இருந்தீங்கன்னா இது சரியா தப்பான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸ்டே அப்டேட்டட் வித் ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அதாவது ஆல்ரெடி சொன்னோம்ல, இந்த நியூஸு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இந்த அட்வான்ஸா என்ன இருக்குதுங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அது எப்படி ஒர்க் பண்ணுது, அது யார் இப்போ கண்டுபிடிச்சா, யார் ஓனர், எவ்வளோ சம்பாதிச்சா, நம்மள என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு டெய்லி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி நகர்வோம். அதை சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இதில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம பேசிக்ஸ் அட்வான்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற நியூஸ் இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு ஸ்டாஃப் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து 1x ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா 10x பண்ணுறது, 50x பண்ணுறது, 100x பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளுடைய கையில் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட்.